எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். 2 பேர் வந்தது வீட்டை அதான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஏகக்காரர் என்னோட காசு மாறி கொண்டு போக வந்தது. இன்னொரு தமிழ்நாடு பழகின 10 வருஷமாக ஒரு காசு தேவையான வந்தவர் அதான் மாறி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் எடுத்த உடனே டெலிஃபோன் எடுப்பேன். நான் என்ன போட்டு பயந்துட்டேன். எப்படி சுகமா இருக்கிறாரோ? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம். வேலை எங்க போறோம் பிள்ளைகள் கொஞ்சம் இன்றைக்கு எனக்கு விடுமுறை. அப்ப உங்க அப்படி ஊர் புதுனாங்க? ஊர் புதுனம் என்ன சொல்றது? நமக்கு வளமையானதுதான். எல்லாரும் உங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வீடு 3 கோடி 4 கோடி என்று கட்டி போட்டு அதுக்கு 30 பேர் வேலையாக்களை வச்சிருக்கிறாங்க. அது போதாது சிடிடி கமலா வேலையாக்களை கூட்டி போட்டு அது பிரச்சனை இல்லை. அங்கே யாரோ வந்த மாதிரி இருக்குது, இங்க யாரோ போன மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு இருக்கிற வேலை போதாது. இப்படி வேற வேலையை வச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி எல்லாம் போ எனக்கு கேட்க நல்லா இருக்கு. ஆனா நீங்க உங்க வந்து இப்படி செய்யற ஆட்களை பார்த்து நீங்களுக்கு சொத்து பத்தாது நிக்க வராதீங்க. சரியோ? ஏன்னா எல்லாரும் வசதியா இல்லை. எங்களை போல வசதியா இல்லை எல்லாரும். சரியா? அதை யோசிச்சு நீ நம்ம பிள்ளைகளா இருப்பாத யோசிச்சு செய்யும். நீ சொல்ற இப்படி அங்க பார்த்தா எல்லாம் வெளிநாடு வந்து இருக்கிறத வித்து வலிக்கிட்டே போயிடும். பேருந்து போய் நின்று எல்லாருந்தோண்டு இன்னும் போய் சேரையில பிரச்சனை வேற. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ தேவையில்லை. நீ என்ன சொல்ற? இதை பற்றி நிம்மதியாரோடி வாழ வேணும். நீ சொல்றது சரிதான். என்ன நல்ல படிப்பு படிக்க வேணும். இதுக்கு பிறகு படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும். அது போதும் தானே. கூட எல்லாத்துக்கும் ஆசைப்படுவா. நீ சொல்லு போதுமன்ற மனமே பொன் செய்யும் மரங்கிறது எல்லாரும் வாடுறீங்க இல்லை. வேறு என்னோட சொல்றாரு. நீ சொல்றது சரிதான். சரியாதான் இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப வேற கலைக்கிறதுக்கு இனி எனக்கு நேரம் பத்தாம இருக்குது. என்னன்னு சொன்னா பிள்ளைகளை வெளியில போன வந்துட்டினா நான் அப்ப அவைக்கு சாப்பாடு என்ன செய்ய வேணும். என்னோட கதை சொல்லுந்தா நீங்க வீட்டு அது ஒரு பிரச்சனை. இப்ப நீ பை நான் எதுக்கு நாளைக்கு உனக்கு நேரம் இருந்தா நாளைக்கு ஒரு அடிச்சு பாக்குறேன். உனக்கு வேலை இல்லாம நீ பிடிக்க இருந்தா விட்டியா எனக்கு? நான் நாளைக்கு எடுக்கிறேன். சரி. ஓகே. இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளணும் என்றால் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ன நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் தேவையில்லாத விஷயங்களில் கடன்பட